வணக்க மக்களே, இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மருடைய ஒரு வைண்டிங் டீட்டெயிலை பற்றி தான் ஒரு சின்ன ஒரு பதிவு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஷ் ரீடர்ஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக நான் டீட்டெயிலான ஒரு பதிவு கூட போடுறேன். இல்லை கால் பண்ணி கேட்கணும் எமர்ஜென்சி அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் கண்டிப்பாக டீட்டெயிலான ஒரு பதிவு போடுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மருடைய வைண்டிங் பற்றி ஒரு ஒரு ஒரிஜினலான ஒரு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துடலாம். யூடியூப்ல நிறைய பேர் இந்த ஒயர் திக்னஸாக போட்டால் ஆம்பியர் அதிகமாக வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. அது நான் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வேலை கற்றுக்கும் போது கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அது அந்த ஒரு ஃபியூ டேர்ன்ஸ் போதும். ஓகேங்களா? அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு கம்மியான டேர்ன்ஸ் இருந்தாவே அதிக காப்பர் கம்பி உள்ள கேஜ் அதிகம் இருக்க ஒயர் போட்டோம் அப்படின்னா போதுமான அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டிரான்ஸ்ஃபார்மருடைய டிசைனில் பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய ஆம்ப்ஸ் ரேட்டிங்கை டிசைட் பண்ணுறது வைண்டிங் ஒயர் மட்டும் கிடையாது. ஓகேங்களா? இந்த கோர் சைஸு, அதே மாதிரி காப்பர் ஒயருடைய திக்னஸ்ஸு, நம்பர் ஆஃப் டேர்ன்ஸு. ஓகேங்களா? ஒரு சுற்று இருக்கும் காப்பரு. ஸோ அதே மாதிரி கூலிங் சிஸ்டம் எந்த அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இன்சுலேஷன் குவாலிட்டி எல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும், ஃப்ரீக்வன்சி எல்லாமே சேர்ந்து தான் அந்த ஃபைனலான ஒரு கரண்ட் கெப்பாசிட்டி டிசைட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஒரு 5 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன அப்படின்னா, செகண்டரி அவுட்புட்டில் 24 வோல்ட்டில் 5 ஆம்பியர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போது 24 × 5 போட்டோம் அப்படின்னா 120 வாட்ஸு. அதுவே 12 டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருந்தோம் அப்படின்னா 12 வோல்ட்டு 5 ஆம்பியர்னா 12 × 5 60 வாட்ஸ் தான் ஆகுது. ஓகேங்களா? பட்டு கரண்ட் சேமாக இருந்தாலும் வோல்டேஜ் மாறிச்சு அப்படின்னா பவர் மாறும். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ வைண்டிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைமரி வைண்டிங்கில் 230 வோல்ட்டு ஏசி கொடுக்குறோம். அந்த ஏசி கரண்ட்டு மூலிமா ப்ரைமரி வைண்டிங்கில், ஓகேங்களா, ப்ரைமரி வைண்டிங்கில் ஃப்ளோ ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு க்ரியேட் ஆகும். ஓகேங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஐ கோரு அல்லது டொராய்டல் கோரு, ஓகேங்களா, மூலிமா செகண்டரி வைண்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது செகண்டரி வைண்டிங்கில் ஏசி வோல்டேஜ் வந்துட்டு இன்டியூஸ் ஆகும். அப்போது இது டைரெக்டாக ஒரு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் இல்லை. ஓகேங்களா? ஒரு மேக்னெட்டிக் கப்ளிங் மூலமாக இது ஒரு பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதே மாதிரி அந்த ஒயர் திக்னஸ் ஏன் முக்கியம் அப்படின்னா, ஒரு 5 ஆம்பியர் கரண்ட்டு கேரி பண்ண ஒரு வைண்டிங்க்கு சூட்டபிளான ஒயர் கேஜ் வேணும் அப்படின்னா, ஒயர் ரொம்ப தின்னாக இருந்துச்சு அப்படின்னா ஹீட் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரு வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்ன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பட் இருந்தாலுமே இது ஒர்க்கிங் தான். அதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் தனியாக போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் எவ்வளோ கேப் இருக்குது, அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இன்சுலேஷன் வந்துட்டு ஹீட் ஆகி உருகியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஆச்சு அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு டீட்டெயில் போடுறேன். இல்லை எனக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் நான் டிரான்ஸ்ஃபார்மருடைய டீட்டெயிலான பதிவு நான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் போட்டிருப்பேன். அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது தேவை அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த பதிவில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹீட் அதிகமாகும். அதே மாதிரி வோல்டேஜ் ட்ராப்பேஜ் ஆகும். அதில் காப்பர் லாஸ் அதிகம் ஆகும். ஓகேங்களா? அதில் டிரான்ஸ்ஃபார்மர் சூடாகும். ஒயர் ரொம்ப அதாவது ஒயர் வந்துட்டு ரொம்ப திக்னாக இருந்துச்சு அப்படின்னா விண்டோ ஸ்பேஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேஸ்ட் ஆகும். விண்டோ ஸ்பேஸ் அப்படிங்கும்போது சைடில் இருக்க ஸ்பேஸு. ஓகேங்களா? டேர்ன்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண கஷ்டமாகும். ஓகேங்களா? ஒயரு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? ஸோ இந்தளவு போடுற ஒயரை, இந்தளவுக்கு போடுற காப்பரை இதை விட அதிகமாக போடுறோம் அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அந்த விண்டோ ஸ்பேஸ் வந்து பார்த்தோம்னா ஏர் ஃப்ளோக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டான ஒயர் யூஸ் பண்ணும்போது நம்ம பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டேர்ன்ஸ் வந்துட்டு கம்மி பண்ணலாமான்னா சில பேர் கரண்ட் அதிகமாக வரணும் அப்படின்னா டேர்ன்ஸ் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது தப்பு. டேர்ன்ஸ் கம்மியானா அப்படின்னா கோர் சேச்சுரேஷன் வந்து பார்த்தோம்னா குறைஞ்சிரும். அதுமாதிரி நோ லோடு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிரும். ஓகேங்களா? லோடே கொடுக்காம கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிரும். அதே மாதிரி ஹீட் வந்துட்டு பக்காவாக வந்துட்டு அதிகமாகும். ஓகேங்களா? ஹம்மிங் நாய்ஸு இன்க்ரீஸ் ஆகும். டிரான்ஸ்ஃபார்மருடைய பர்னிங் உடைய கெப்பாசிட்டி கம்பல்சரி அதிகமாகிரும். ஓகேங்களா? ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு கதை இருக்குது. அந்த கதையை நான் பின்னாடி சொல்கிறேன். அதனால் அதாவது அந்த டேர்ன்ஸ் கால்குலேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக தனி வீடியோ போடுறேன். காப்பர் குவாலிட்டி ரொம்ப முக்கியமானா கம்பல்சரி முக்கியம் தான். ஏன் அப்படின்னா ஒரு பியூர் காப்பர் வைண்டிங்கில் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், ஹீட்டும் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அதில் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். சீப்பான ஒரு காப்பர் கோட்டடு அலுமினியம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹீட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் லாஸஸ் அதிகமாக இருக்கும். லாங் லைஃபு கம்பல்சரி வராது. ஓகேங்களா? ஸோ இன்சுலேஷன் இம்பார்ட்டன்ஸு.
இன்சுலேஷன் அப்படிங்கும்போது காப்பர் ஒயர் மேலே இருக்க எனாமல் கோட்டிங்கு தான் வந்து பார்த்தோம்னா வைண்டிங் ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது அதுதான். ஓகேங்களா? அப்போது ஒவ்வொரு லேயருக்கு மேலே லேயர் வந்துட்டு இன்சுலேஷன் பேப்பர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இன்சுலேஷன் வந்துட்டு வீக்காக இருந்துச்சு அப்படின்னா டர்ன்ஸில் ஷார்ட் ஆயிரும். அப்போது ஹீட்டேஜ் ஆகும்போது கம்பல்சரி வந்துட்டு அந்த ஒவ்வொரு காயிலில் இருக்கிற இதுவுமே வந்து பார்த்தோம்னா ஹீட் ஆகி இன்சுலேஷன் உறிஞ்சிட்டு வந்துடும். அப்போது ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு டேமேஜ் ஆயிரும். இதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ சேம் கம்பல்சரி. இஐ கோரை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் கம்மியாக இருக்கும். ரிப்பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக பண்ண முடியும். அதே மாதிரி கொஞ்சம் ஹம்மிங் சவுண்ட் வந்துட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. டொராய்டல் அப்படின்னு பார்க்கும்போது எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். மேக்னெட்டிக் லீக்கேஜ் அதை விட அதாவது இஐயை கம்பேர் பண்ணும்போது டொராய்டல் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஹம்மிங்கும் வந்துட்டு கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டொராய்டல் காஸ்ட் அதிகம். ஓகேங்களா? இப்போது இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்க்கும்போது 24024ல் 5 ஆம்பியர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 100 வாட்ஸ். ஓகேங்களா? 100 வாட்ஸ் 2 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு 100 வாட்ஸுமே முழுமையாக நம்ம யூஸ் பண்ணுவோன்னு கேட்டால் கம்பல்சரி நம்மளால் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதில் இப்போது ஒரு 50 வாட்ஸு ஓகேங்களா, இல்லை ஒரு 60 வாட்ஸு, இல்லை ஒரு 80 வாட்ஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இது வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? 24/0/24ல் ஒரு 5 ஆம்பியர் போடும்போது 120 வாட்ஸ் வரும். ஓகே, 120 வாட்ஸ் அப்படிங்கும்போது 60 + 60 வரும். அப்போது 50 + 50 போடும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது 24/0/24ல் 5 ஆம்பியரில் ஒரு 5.1 ரெடி பண்ணால் என்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படிங்கிறத நான் பின்னாடி ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பத்தும். ஓகேங்களா? ஸ்பீக்கர் கால்குலேஷன் பண்ணி நம்ம பண்ணும்போது ஃபால்ட் வராது. பட் பண்ணாமல் பண்ணும்போது கம்பல்சரி நமக்கு ஃபால்ட் வந்துடும். ஓகேங்களா? அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதை நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அது எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தோம்னா பர்ன் ஆனது. ஓகேங்களா? ஸோ இதை ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையரில் நான் லோட் பண்ணி பார்த்தேன். ஓகேங்களா? இது என்னுடைய காஸ்ட்டு தான். கம்பல்சரி இது எனக்கு லாஸ் தான். ஓகேங்களா? இது எப்படி கஸ்டமராகி நீங்கள் யூஸ் பண்ணும்போது வால்யூம் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணும்போது பிரச்சனை வராது. பட் ஆனால் மீடியம் வால்யூம் ஏற்றும் போதே கம்பல்சரி ப்ராப்ளம் வந்துடும். ட்ரான்ஸ்ஃபார்மர் கம்ப்ளைண்ட் ஆயிரும். ஸோ அதை பற்றி தனியாக வீடியோ போடுறேன். சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் தனுஷ் ரைடர்ஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆம்ப்ளிஃபையர் ஏதாவது கஸ்டமைஸ்டாக பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி நம்மக்கிட்ட எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் ப்ளஸ் ப்ராக்டிக்கலாக எல்லாமே வந்து பார்த்தோம்னா கால்குலேஷன் படி தான் எல்லாமே பண்ணுவேன். ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் மட்டும் வச்சு நம்ம பண்ணுறது கிடையாது. டெக்னிக்கல் ப்ளஸ் ப்ராக்டிக்கலாக என்னென்ன பண்ணால் எந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நம்ம பண்ண முடியும். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. அப்படியே ஃபால்ட் வந்தாலுமே நம்மக்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸபிளாக இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆம்ப்ளிஃபையருமே ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் தனியாக ஒரு டீட்டெயிலான வீடியோ போடுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்.